வணக்கம் உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பாஸ்மதி ரைஸில் குக்கரில் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் மொபைல் ஆப்புங்க. இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கீழே போய் லிங்க்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் நம்மளுக்கு ஆஃபரோடு கொடுக்குறாங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 ஸ்பூன் நெய்யும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுனால 2மே நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் வேணான்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ அதில் போடுற ஸ்பைசஸ்லாம் பார்த்துருவோம். ஒரு அன்னாச்சி பூ போட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், பொடிசாக நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், 2 தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல, அதையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்குங்க. வெங்காயத்து கூடயேவும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு வதக்குங்க. வதக்கும் போது நீங்கள் சீக்கிரம் வதக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியும் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா மீன் மேக்கர் அண்டு எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். பிரியாணி பொடி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மிளகாத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நான். நீங்கள் இது வேணும்னா அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக தான் வரும். மறந்துடாதீங்க, 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி தான் வைக்கணும். எக்ஸ்ட்ரா வைக்கணும்னா கொஞ்சம் குழஞ்சது மணிக்கு தான் வரும். அளவுக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி நம்ம வச்சு நம்ம விசில் விட்டோம்னா நம்மளுக்கு சூடான சுவையான பிரியாணி ரெடி ஆயிருங்க. இதுதான் சிம்பிளான பிரியாணி ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். அதுவும் மெயினாக நம்ம குக்கரை பொறுத்து விசில் வச்சுக்கோங்க. எப்படி குலையாமல் வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல, அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நல்ல சுவையான பிரியாணி ரெடி ஆயிருங்க. இதில் நம்ம சைடிஷ்க்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சடி வச்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். கிரன்ச்சியாக வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. தாங்க சூப்பராக வந்துருந்துச்சு. நன்றி, வணக்கம். ஓம் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ. தேங்க்யூ.